ஹாய், நீங்களும் ஹேர் ட்ரெஸ்ஸர் ஆகணுமா அப்படிங்கிற கான்செப்டில் ஒரு 15 இயர்ஸாக வந்து நான் ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸிங் கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ என்னோடய கிளாஸோட கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா லெவல் 1லேருந்து 5 லெவல்ஸ் இருக்கும். ஏன்னா 1 and 2 வந்து பார்த்திங்கன்னா உமன்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு ஹேர் கட்டும், 3 and 4, 5 வந்து பார்த்திங்கன்னா மென்னுக்கான ஹேர் கட்டும் இருக்கும். இது ஒரு கிளாசிக்கல் ஃபார்மேட், ஒன் டைம் லேர்னிங். ஸோ நீங்கள் எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், ஹேர் கட் கற்றுக்கணும் அப்படின்னா லைஃப் ஃபுல்லாக கற்றுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரே ஒரு டைம், ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கணுனாலும் நீங்கள் ஒரு டைம் தான் நீங்கள் வந்து எஃபோர்ட் பண்ணுவீங்க. எந்த ஒரு தொழிலையும் நம்ம படிக்கிறதுக்கு ஒன் டைம் தான் எஃபோர்ட் பண்ணணும். ஸோ வந்து நான் என்னோடய லைஃப் காலம் ஃபுல்லாக நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன் சார், என்ன படிக்கிறதுனே தெரியல அப்படிங்கிற கான்செப்ட் தான் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்குது. ஸோ அதை பிரேக் பண்ணி தான் ஒரே ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸர் படிக்கணும் அப்படின்னா யூ ஆர் த கிளாசிக்கல் ஹேர் கட் ஒன் டைம் லேர்னிங். ஸோ இதுதான் என்னோடய சக்ஸஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி நான் என்ன சொல்ல வரேன் இந்த இண்டஸ்ட்ரிக்கு அப்படின்னா, இன்றைக்கி வந்து பொருளாதாரமாக வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஹேர் ஸ்டைலிஸ்ட் வந்து இல்லை. ஸோ அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்ட்டான சேலரியில் நல்ல ஒரு லைஃப் ஸ்டைலில் இல்லை. பட் ஆனால் இந்த இண்டஸ்ட்ரிக்கு முக்கியமான சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா அது ஹேர் கட். ஏன்னா பிகாஸ் வந்து ஒரு சலூன் எதை பேஸ் பண்ணி போகுது அப்படின்னா ஹேர் கட்டுங்கிற ஒரு சர்வீஸை மட்டும்தான் வச்சு அந்த சலூனில் இருக்கக்கூடிய கிளைண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணி அதை வச்சு தான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க. அப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ஹேர் கட். பட் அந்த ஹேர் கட் பண்ணக்கூடிய ஹேர் ஸ்டைலிஸ்ட் தமிழ்நாட்டில் யாரும் நல்ல கம்ஃபர்ட்டாக நல்ல சேலரியில் இருக்காங்களா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி இல்லை. ஏன் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸிங்கில் நமக்கு வந்து ஒரு ஃபுல் கான்ஃபிடென்ட் லெவல் இல்லாதனால, அது ஒரு சிலபஸாக இல்லாதனால ஏன்னா நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதோட ஃபியர்னஸ் நம்ம வந்து அந்த ஹேர் கட்டை வந்து ரேட்டு குறைக்கிறோம். இன்றைக்கி எல்லாருமே பார்த்துருப்பீங்க சோசியல் மீடியாவில், ₹1 ₹49, ₹99. நான் வந்து பார்த்திங்கன்னா 1999, 2000 நான் ஒரு ஹேர் கட் பண்ணும்போது ₹10 ரேட்டில் இருந்துச்சு. பட் இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ₹1 வந்துடுச்சு. ஏன்னா ஹேர் கட்டை ஃப்ரீயாக கொடுக்க கூட ரெடியாக இருக்கும். பட் ஆனால் அது கஸ்டமருக்கு தேவையான ஒரு முக்கியமான சர்வீஸுங்கிறது எல்லோரும் மறந்துட்டோம். ஏன் இந்த மாதிரி ரேட் மார்க்கெட்டில் ரொம்ப கம்மியாகுது அப்படின்னா அதுக்கான கான்ஃபிடென்ட் லெவல் இல்லை. ஏன்னா ஹேர் ட்ரெஸ்ஸர் வந்து லுக் அண்ட் லேர்னில் தான் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி லுக் அண்ட் லேர்னில் கற்றுக்கிறது வந்து அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு டைம் இருந்துச்சு, பொறுமை இருந்துச்சு. நம்ம வந்து ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸிங்கை பார்த்து கற்றுக்கிறதுக்கான ஒரு ரசனை கிடச்சிச்சு. பட் இன்றைக்கி இருக்க இளைஞர்ஸ்க்கு யாருக்குமே வந்து ஒரு விஷயத்தை பார்த்து கற்றுக்கிறதுக்கு முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா படித்து கற்றுக்கணும். அறிவுபூர்வமாக கற்றுக்கணும். அந்த கான்செப்ட் தான் கிளாசிக்கல் நீங்களும் ஹேர் ட்ரெஸ்ஸர் ஆகலாம் அப்படிங்கிற கான்செப்ட்டு. ஏன்னா இது மோஸ்ட்லி என்கிட்ட முடித்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே தெரியும். இதோட அவேர்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால தான் இந்த வாய்ஸ் நான் பதிவு பண்ணுறேன். வந்து ஒரு ஃப்யூச்சரில் ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட் நல்ல ஒரு லக்ஸரியான ஒரு சேலரியில் நல்ல கம்ஃபர்ட்டாக வாழணும் அப்படின்னா ஹேர் கட்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகணும். இது வந்து டிக்ரீஸ் ஆகக்கூடாது. ஏன்னா இப்போ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் 25 இயர்ஸில் வந்து இது வந்து டீக்ரோத்து தான் ஆகுது. ப்ரைஸிங் போக போக ரொம்ப கம்மியாகிட்டே வருது. ரேட் ப்ரைஸிங் பார்த்திங்கன்னா ரொம்ப லோவில் போகுது. இன்னும் இப்போது காலகட்டம் பார்த்தோம்னா ஃப்ரீயாக கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். பட் இதனால் யாருக்கு பாதிப்பு அப்படின்னா சலூன் ஓனரா இல்லை இந்த நம்ம கஸ்டமருக்கு வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்காக இதை பண்ணுறோமா? இது யாரை பாதிக்குதுன்னா ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட்டோட பொருளாதாரத்தை தான் இது வந்து பாதிக்குது. அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா போதுமான வருமானம் இல்லாமல் போகுது. ஏன்னா ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட்டு ஒரு நாளைக்கு 10 ஹேர் கட் பண்ணலாம். ஒரு மாதம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணாலும் அவரால் ஒரு 120 150 ஹேர் கட் பண்ண முடியும். அது ₹50, ₹1, ₹99 நம்ம பண்ணணும் அப்படின்னா ரெவன்யூஸ் இருக்காது. அந்த ரெவன்யூலேருந்து அவருக்கு நம்ம ஷேரிங் சேலரி மாதிரி கொடுக்கும்போது அது ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ வந்து ப்ரைஸிங் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கஸ்டமர் சைட்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க யாருமே எனக்கு காசு கம்மியாக கட் பண்ணுங்க அப்படின்னு யாருமே கேட்கல. எனக்கு ஹைஜீனிக்காக வேணும். ஏன்னா அவங்க பார்த்த சலூன் இண்டஸ்ட்ரி தமிழ்நாட்டில் வேறு. ஏன்னா முன்னாடி ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரம் டெக்னாலஜி இல்லாதனால சரியான ஹைஜீனிக் சில விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணாமல் இருந்தோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமரோட நீடு வந்து எனக்கு வந்து நல்ல ஒரு ஹைஜீனிக்காக வேணும், ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸிங் கம்ஃபர்ட்டாக வேணும், ஸ்பெண்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க. பட் ஆனால் அந்த ஸ்பெண்டிங்கை வந்து நான் எதிர்பார்க்குறாங்க. பட் அதை கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட் இந்த மார்க்கெட்டில் வந்து இல்லை. ஏன்னா அந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து மறைக்கிறதுக்காக தான் நம்ம வந்து காஸ்ட்டை குறைக்கிறோம். இதே வந்து எக்ஸாம்பிள் ஒரு ஃபேஷியலோ ஒரு கலரோ நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக அது ப்ரைஸிங் பயங்கரமாக கூட நம்ம வைக்கிறோம். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்க கம்பெனி, ப்ராடக்ட்ஸு, மார்க்கெட்டிங் இவங்க எல்லாமே ஒரு அவேர்னஸ் கொடுக்குறாங்க.
ஸோ அந்த அவேர்னஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பொருளை நம்ம சேல் பண்ணுறதுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவலில் கொடுக்குது. ஸோ அதை வச்சு அந்த மார்க்கெட்டில் அந்த பொருளை கொண்டு போய் நம்ம சேல் பண்ணுறோம். அது 5,000 10,000 வரைக்கும் கூட அது சேல் போகுது. பட் ஹேர் கட் நமக்கு அந்த மாதிரி யாருமே இல்லை. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் எல்லாமே கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து ஒரு நான் சொல்கிற விஷயம் வந்து சின்னதாக இருக்கலாம். பட் ஆனால் இது வந்து ஒரு ஃப்யூச்சரில் வந்து ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட்டை பாதிக்கக்கூடிய விஷயம். ஏன் அப்படின்னா இன்றைக்கி ஒரு 40-50 வயசுக்கு மேலே எந்த ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட்டுமே தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய லெவலில் இல்லை. ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்ட் அவுட் ஆவாங்க. ஸோ இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ யூ லேர்ன் த ஒன் டைம் லேர்னிங் த கிளாசிக்கல் ஹேர் கட். ப்ரொஃபஷனலாக படிங்க. படிச்சுட்டு மார்க்கெட்டில் ஹேர் ட்ரெஸ்ஸிங் அப்படிங்கக்கூடிய ஒரு ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அது மூலயமா உங்கள் பொருளாதாரத்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இது கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சர் வந்து ஹேர் ட்ரெஸ்ஸருக்கான ஒரு நல்ல ஃப்யூச்சரை இது கண்டிப்பாக கொடுக்கும். நன்றி, வணக்கம்.